நெருங்கும் பெஞ்சல் புயல். பட்டினப்பாக்கத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கடல் சீற்றம். யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல். பெஞ்சல் புயலின் முன்பகுதி நிலப்பகுதியை அடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 3 முதல் 4 மணி நேரத்தில் புயல் கரையை கடக்கக்கூடும் எனவும் அறிவிப்பு. பெஞ்சல் புயல் இன்றிரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறியதன் அடிப்படையில் விமான நிலையம் நாளை அதிகாலை வரை மூடப்பட்டதாக தகவல். சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழையால் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. கரையை கடக்க தொடங்கியது புயல். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பெஞ்சல் புயலின் முன்பகுதி கரையை தொட்டது. மணிக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். அடுத்த 3 முதல் 4 மணி நேரத்தில் புயல் முழுமையாக கரையை கடக்கும். 10 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை கனமழை பெய்யும். மாலை 5:30 மணிக்கு புயல் கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இரவு முதல் காலை வரை பெஞ்சல் புயல் குறித்து புதிய எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தற்போது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மேலும் தற்போது பெஞ்சல் புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் புயல் கரையை கடக்கக்கூடும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய பாலச்சந்திரன், புயல் கரைக்கு அருகே வரும்போது அதன் நகர்வு வேகம் சற்று குறைய வாய்ப்புண்டு. புயலை மிக துல்லியமாக சொல்ல முடியாது. திடீரென காற்று வீசும், திடீரென மழை பெய்யும். புயலின் அமைப்பே அப்படித்தான். புயல் கரையை கடக்க சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். முழுமையாக கரையை கடக்க பல மணி நேரங்கள் ஆகலாம். ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைப்பு உள்ளது. அது கடல் பகுதியில் ஒரு மாதிரியும் தரைப்பகுதியில் ஒரு மாதிரியும் இருக்கும். சில சமயங்களில் வேகமாக கரையை கடக்கும், சில நேரங்களில் மெதுவாக கரையை கடக்கலாம். எனவே எந்த இடத்தில் புயல் கரையை கடக்கும் என்பதை கூற முடியாது. பெஞ்சல் புயலை பொறுத்தவரை சில சமயங்களில் 12 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 7 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 13 கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்கிறது. பல்வேறு காரணிகளுடன் தொடர்பிருப்பதால் புயலின் வேகத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது. புயலை சுற்றியுள்ள மேக கூட்டங்களை பொறுத்துதான் மழை பொழிவு இருக்கும். மேக கூட்டங்கள் சூழ்ந்திருந்தால் தொடர்ந்து மழை பொழியும். கொஞ்சம் விலகி இருந்தால் விட்டுவிட்டு மழை பொழியும். புயல் என்பது ஒரு பரவி இருக்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு சிறிய புள்ளி போன்றது அல்ல. அதனால்தான் காரைக்காலில் இருந்து மாமல்லபுரம் வரை என்றும் புதுவைக்கு அருகே என்றும் கரையை கடக்கும் கூறுகிறோம். புயல் அமைப்பின் மையப்பகுதி கூட ஒரு சிறிய புள்ளியாக இருக்காது. புயலின் கண் பகுதி கூட ஒரு 10 - 15 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று விளக்கம் அளித்தார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.